श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्देन्द्रनन्द्यादयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गता गौरवम् तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे। नमस्ततसे नमस्ततसत्पते नमस्तकीनां புரோகானாம் சக்ஷுஷே நமோ திவே நம பிரதிபி மகா. எல்லாம் நல்ல இறைவியனுடைய பெருங்கருணையினாலே அபிராமி சமயத்தின் ஆந்தாதி குளிர் சார்த்து உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அதிலே ஆன்மீக விடை தேடும் வினாக்கள் என்ற தலைப்பிலே பொதுவாக KSV பாடசாலை மாணவர்கள் தொடுத்த வினாக்களை வரிசைப்படுத்தி அனைவருக்கும் பயனுறச் செய்யும் வண்ணம் இந்த நிகழ்ச்சி அமைந்திருக்கிறது. ஆயுஷ் ஹோமம் எந்த இடத்தில் செய்வது சிறப்பு, வீடா கோயிலா அப்படின்னு ஒரு மாணவர் கேட்கிறாரு. இரண்டுமே சிறப்பான இடம்னு தான் நம்ம சொல்லணும். என்றாலும் சில சூழலில் வீடை விட கோயில் சிறந்தது. ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. எப்பொழுதுமே பிறந்த நாளை வீட்டில் தான் கொண்டாடுற வழக்கம் வச்சிருக்கு. ராஜாவோட பிறந்த நாளை தான் நம்ம ரொம்ப பெருசாக கொண்டாடுவோம். அதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழனுடைய சதய விழா மிக சிறப்பாக கொண்டாடுவாங்க. அவனுடைய பிறந்த நாள் அது. அந்த மாதிரி வீடுகளில் தான் அந்த பிறந்த நாள் ஹோமத்தை வீட்டில் அந்தணர்களை வச்சு செய்கிற வழக்கம் கொஞ்ச காலம் சமீப காலமாக இருக்கு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வழக்கம் அருகி இருக்கும், அந்த மாதிரி ஆயுஷ் ஹோமம் பண்றது. ஆனா ஆலயங்கள்ல ஒரு குறிப்பிட்ட தேவதை சொல்றா. அந்த தேவதை எந்த ஆலயத்துல இருந்தாலும் அந்த இடத்துல நாம ஹோமம் பண்ணினால் அது 1க்கு 100 மடங்கு பலன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி நம்ம ஆயுஷ் ஹோமம் பண்ற கோயில்களை வரையறுத்து சொல்ல முடியுமா? நாங்க போய் அங்க பண்ணிக்கிறதுக்காக கேட்கிறோம். வீட்டுல பண்றதுங்கிறது சிறப்பு. எந்த இடத்துல அபிராமிங்கிற பேர்ல அம்பாள் இருக்காளோ, ஏன்னா ஒவ்வொரு பேருக்குள்ளேயும் பெரிய ரகசியம் இருக்கு. அதனால அபிராமிங்கிற பேர்ல எந்தெந்த இடத்துல எல்லாம் அம்பாள் இருக்கோ, இப்ப திண்டுக்கல்ல அபிராமின்னு இருக்கு, திருக்கடையூர்ல அபிராமின்னு இருக்கு, சேலையூர்ல அபிராமின்னு இருக்கு, கீழையூர்ல அபிராமின்னு இருக்கு. இந்த மாதிரி சில அபிராமிங்கிற அம்பாள் பேரை உடைய தலங்களில் நாம் ஹோமம் செய்வது என்பது 1க்கு 100 மடங்கு தரும். அது மாதிரி சைவத்துல பாத்தீங்கன்னா எந்த இடத்துல காலனை சம்ஹாரம் செய்தார் என்று சொல்லப்படுகிறதோ அந்த இடத்துல எல்லாம் நீங்க ஹோமம் பண்ணலாம். இப்ப அவிநாசியில உயிர்ப்பித்தார்னு சொல்றாங்க, அதனால அங்க பண்ணலாம், காசியில பண்ணலாம், திருக்கடையூர்ல, திருவெண்காட்டுல, இங்கெல்லாம் காலனை ஒரு இடத்துல எரிச்சார், ஒரு இடத்துல உதைச்சார், ஒரு இடத்துல ஒடுக்கினார். இந்த மாதிரி காலனுக்கு தொந்தரவு பண்ண இடத்துல எல்லாம் ஆயுஷ் ஹோமம் பண்ணலாம். அப்படி பண்றது, அதாவது மிருத்யுஞ்சயர் இருக்கிற இடத்துல எல்லாம் ஆயுஷ் ஹோமம் மிகச் சிறப்பானது, 1க்கு 100 மடங்கு பலனை தர வல்லது. அந்த வகையில அம்பாள்ல அபிராமின்னு பேர் இருந்தாலும், சுவாமியில மிருத்யுஞ்சயர்னு பேர் இருந்தாலும் அந்த இடங்கள்ல நம்ம ஆயுஷ் ஹோமத்தை மிகச் சிறப்பாக செய்யலாம். அது கூடுதல் பலனை நமக்கு தரும். அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்திரஸ்து.